ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயோ, என்ன அழகாக இருக்குது தெரியுமா இந்த வீடு. ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அப்படின்ட்டு பார்க்குற எல்லா இடத்துலையும் அழகான ஃபால் சீலிங், ஓப்பன் ஸ்டைல் கிச்சனுக்காக என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதில் 3 ஸ்பாட் லைட்ஸ், கிரானைட் ஃபினிஷ், அதுலேயும் உடன் ஃபினிஷ் தான் வேணும்ட்டு ஸ்பெசிஃபிக்காக காஸ்ட்லி கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளோர் டைல்ஸ் எனக்கு பார்க்கவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சுங்க. இங்க வீடு வாங்குற எல்லாருக்குமே ஃபுல் ஃபர்னிஷ்டு ஃபால் சீலிங் மாடுலர் கிச்சன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 to 4 lakhs worth உள்ள விஷயங்களை ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தராங்க. நீங்க சென்னை சிட்டி லிமிட்ல ரெடி டு ஆக்குபைல வீடு பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா வந்து பாருங்க. 2 பெட்ரூம் வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்கு. ஹால்ல பெரிய ஃபால் சீலிங், அதுல உங்களுக்கு வித் சீலிங் ஃபேனோட வந்துரும். மாடுலர் கிச்சன் வித் ஃபுல் ஃபர்னிஷ்டோட இந்த வீடு இருக்கு. இந்த சூப்பர் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம தாம்பரத்திலேயேங்க, அதுவும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர்ல. வாங்க பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பரத்தில் ரெடி டு ஆக்குபைல வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அந்த சைட்டு அதுவும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து, தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கு. அதுவும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸோட. நாம இப்போ நின்றுட்டு இருக்கிறது வெஸ்ட் தாம்பரத்தில் பாரதி நகருங்க. அது பத்மாவதி திருமண மண்டபம். இந்த பாரதி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல டோட்டலா 6 வீடு தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2, செகண்ட் ஃப்ளோர்ல 2, தேர்ட் ஃப்ளோர்ல 2, அவ்வளவுதாங்க. காஸ்ட்லியா, எல்லா ஐட்டத்திலையும் காஸ்ட்லியா, நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. காம்பவுண்ட் கேட்ல இருந்து நீங்க அதை பார்க்கலாம். அந்த குவாலிட்டின்ற விஷயம், நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் பார்க்கும்போது தெரியும். ஏறும் பாருங்க, நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 5 to 6 ஃபீட்டுக்கு உயரமா தான் பேஸ்மெண்ட்டே கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சைட்டு தாம்பரம் பாரதி நகர் அப்படின்றதுனால தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வந்துருவாங்க. சிட்டி லிமிட் அப்படின்றதுனால சிஎம்டி அப்ரூவ் லிமிட்டுமே இந்த பில்டிங்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வண்டி எடுத்தா கரெக்டா 3வது கிலோமீட்டர்ல தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடையும் ரயில்வே ஸ்டேஷனையும் நீங்க பிடிச்சிடலாம். சரிங்களா? இருக்கிறது 6 வீடு தான். 6 வீட்டுக்குமே தனித்தனி அலாட்டட் கார் பார்க்கிங் வந்துடும். லிஃப்ட் வசதி வேற இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிரானைட் கொடுத்துருக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த சைட் அமைஞ்சிருக்கிறது வெஸ்ட் தாம்பரத்தில் தாம்பரம் கார்பரேஷன்ல இருக்கிற தாம்பரம் பாரதி நகர். எக்ஸாம்பிளுக்கு லேண்ட்மார்க்கா சொல்லலாம், அன்னையூர் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், இந்த சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் சொல்லலாம். இது ரெண்டுமே நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 800 to 900 மீட்டர்ஸ் தான். பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே அபார்ட்மெண்ட் தான். இந்த அபார்ட்மெண்ட் பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட், நம்ம அபார்ட்மெண்ட். சரிங்களா? காரிடார் ஏரியா கூட ஃபால் சீலிங்ல கவர் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன விஷயம் நம்ம சொல்றது சொல்லுங்க? சொந்த வீடுனா தானே இதெல்லாம் பண்ணுவோம். இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள் தான். எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட குவாலிட்டியா பண்ணிருப்பாங்கன்றதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. பார்த்துக்கோங்க. ஹால்குள்ள நுழையிறோம். ஹால்குள்ள நுழையும் போது எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் கலர்டு காம்பினேஷன்ல இருக்க ஃபால் சீலிங். ஆக்சுவலி ஃப்ளோரிங் டைல் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு ஃபால் சீலிங்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷனோட ஒர்க் பண்ணதுனால பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த வீடு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டோட்டலாக இருக்க 6 வீடில் 3 வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரியும் 3 வீடு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரியும் இருக்குங்க. இருக்கிற எல்லா வீடுகளுமே 850 ஸ்கொயர் ஃபீட், 860 ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா. சரிங்களா? உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் டிவிக்கான பாயிண்ட்டுங்க. இந்த வாலில் டிவி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் வாலில் அந்த லொக்கேஷனில் சோஃபாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது. ஹாலில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கிறது. 6x5 சைஸில் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஹாலில் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே அந்த ஃபால் சீலிங் வேற லெவலுக்கு இருக்கு. இந்த காம்போ நல்லா இருக்குங்க பார்க்கவே. ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸாக இது கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக இந்த கலரில் தான் நான் போடுவேன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இப்போ ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனுக்குள்ளே போகிறோம். அதில் அந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுத்து அதில் 3 ஸ்பாட் லைட்ஸ் கான்கிரீட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க எவ்வளோ டெடிகேஷனோட வேலை பார்த்துருக்காங்கன்றது கிளியராக தெரியுதுங்க. சிவில் பர்சன்ஸ்க்கு தெரியும். ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுக்கறது, அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுலாம் டெக்னிக்கலி கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ மெனக்கெட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. கிச்சனில் ஃபால் சீலிங் பார்த்துருக்கீங்க நீங்கள். முக்கியமாக எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க. நான் சொல்கிறது, இந்த கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்முங்க. எல்லா இடத்துலையும் கிரீன் கலர்லையும், ப்ளூ கலர்லையும், பிளாக் கலர்லையும் போடுவாங்க. இங்கே உடன் ஃபினிஷில் இருக்குது. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுங்க. எங்கேயுமே இந்த உடன் டெக்ஸ்சர்டு கிரானைட்டை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறது. ஒரு சேல் பண்ணுற வீட்டில் இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கிறதுன்றது எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இது மாதிரி கிடைக்காது. அதே மாதிரி கிச்சனில் வால் டைல் வந்து 10 ஃபீட்டுக்கு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்தாச்சு, அகைன் ஹால்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பெட்ரூமை பார்க்க போகலாம். வாங்க மக்களே, இதே மாதிரி தாங்க பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது. பெட்ரூம்லையுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் 10 ஃபீட்டுக்கு வால் டைல் பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி தான் காமன் பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு வால் டைல் போட்டிருப்பாங்க. அட்டாச்சு பாத்ரூமுக்கும் 10 ஃபீட்டுக்கு வால் டைல் போட்டிருப்பாங்க. ஸ்விட்சஸ்லேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இந்த வீட்டுக்குள்ள என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. ரோட் ஃபேசிங் பால்கனிங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. எதுத்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அபார்ட்மெண்ட்டுகள் தான். ஸோ சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள தாம்பரத்தில் இருக்கும். தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோடு 3 கிலோமீட்டர் அப்படின்னும் போது இங்கே வீடுகள் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. ஸோ பால்கனியில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உடனே குடி போகணும், எனக்கு சிட்டிக்குள்ளே வேணும், நான் சிட்டிக்குள்ளே தான் வேலை பார்க்குறேன், எனக்கு ரெடி டு ஆக்குபைல தான் வீடு வேணும், உடனே பால் காய்ச்சல் ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா
இந்த வீட்டை வாங்கிக்கங்க, ஒரே வாரம் தான் பேங்க் லோன் ப்ராசஸ். பேங்க் லோன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பால் காய்ச்சிக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வீட்டோட தாம்பரத்தில் ஒரு வீட்டோட ஓனர் ஆயிருவீங்க நீங்க. ஸோ அதனால இந்த வீடு வந்து பாருங்க. ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சா, இங்க வாஷ் பேஷன் வித் மிரரோடவே இருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு காமன் பாத்ரூமுங்க, பார்த்துக்கோங்க நீங்கள் அதையும். காமன் பாத்ரூமில் 2 சைடு ஒரு லைட் கலர் டைலும், ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வாலில் டார்க் கலர் டைலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில்ஸ் எல்லாமே 10 ஃபீட்டுக்கு லே பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது செகண்டரி பெட்ரூமுங்க. மக்களே, இந்த அபார்ட்மெண்ட்டோட சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 850 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 860 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள். இங்கே அபார்ட்மெண்ட்டுகளோட ரேட்டு எல்லாமே 2 BHK தான். அபார்ட்மெண்ட்டோட ரேட்டு 55 லட்சம் மட்டுமே. இந்த 55 லட்சத்திலேயே ஃபால் சீலிங்கு, ஃபுல் ஃபர்னிஷ்டு, மாடுலார் கிச்சனு, இபி, லிஃப்ட்டு, கார் பார்க்கிங் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். அப்புறம் ஆல் இன்க்ளூசிவா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஆல் இன்க்ளூசிவ் தான். ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த 55 lakhs வீட்டோட ரேட்டு. சரிங்களா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் டைரக்டர் மிஸ்டர் அகமத் சார் நம்பர் தான். அவரே டைரக்டாக கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க, பெஸ்ட் ரேட் பண்ணி தருவார். ஓகேங்களா, மாடியிலேருந்து நம்ம பார்க்குறோம், தூரத்தில் தெரியுது பாருங்க, அது பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க்கோட பில்டிங் ஆக்சுவலி. ஓகேங்களா, நம்ம சைட்ல இருந்து தாம்பரம் GST ரோடும் வெறும் 3 கிலோமீட்டர் தான். பெருங்குளத்தூர் GST ரோடு பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் கரெக்டாக வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஸோ ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க்கு வெறும் 3 கிலோமீட்டர். இந்த சைடு தாம்பரம் மெப்ஸ் அதுவும் ஒரு 3.5 கிலோமீட்டர் மட்டும் தாங்க வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க, தாம்பரம் சைடில் இன்னும் நேரம்ல வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.